சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட மிக்ஸி சரியா ஓட மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கே நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? அதான் இந்த வீட்டோட ஓடுகாலி வந்து ஷோரூம் தானே வச்சிருக்கான். சரிவா போய் புது மிக்ஸி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் கடைக்கு கிளம்பி போறாங்க. அதுக்கு அடுத்துதான் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவும் ராணியும் வந்து மறுபடியும் எங்களுக்கு ஒரு புதுசாக ஏசி வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு அன்னைக்கு தான் ஏசி வாங்கிட்டு போனீங்க, டிவி வாங்கிட்டு போனீங்க, ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு போனீங்க, வாஷிங் மிஷின் வாங்கிட்டு போனீங்க, பத்தாவதுக்கு பணம் வேற வாங்கிட்டு போகிறீங்க. இப்போ மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இன்னொரு வீடு பார்த்துருக்கோம், அதுக்காக தான் இது எல்லாமே வேணும், அதெல்லாம் யாரை ஏமாற்றி சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இப்படி பொண்டாட்டியை அனுப்பி சம்பாதிக்கிறேன், உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜ் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜை அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க. கரெக்டான நேரத்தில் முத்து அந்த இடத்துல வந்துடுறாரு. ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தா இவன் மேலே நீ கை வச்சிருப்பான், அவன் என் அண்ணடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதாண்டா அந்த ராஜாவும் ராணியும் கடையில் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு தான் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. மறுபடியும் ஏசி வேணும், ஃப்ரிட்ஜு வேணும்னு வந்து நின்றுட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.